சின்ன மோசையில் அடுத்து என்ன நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். சின்ன மருமகளில் இப்போது நம்ம தமிழ்ச்செல்வி அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா தமிழே, எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா? அம்மா இங்கே பாரு, பச்சை உடம்பு நின்று இந்த மணி நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. ரொம்ப குடிச்சுலாம் வேலை செய்ய தமிழ். துணி துவைக்க கஷ்டமாக இருந்தால் விடு தமிழ். நான் அப்பப்போ வந்து துணி துவைச்சி கொடுத்து போகிறேன் உனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு எதுக்கு எடுத்துக்காதம்மா. இந்த குழந்தைங்கிறது உன் வாழ்க்கை, அதை மனசு வச்சுக்கோ. ஏற்கனவே ஒரு முறை மாப்பிள்ளை இந்த விஷயத்தினால தான் உன் மேலே இன்னமும் கோபமாக இருக்காரு. அதனால இந்த முறை எதனா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. தமிழ்ச்செல்வி, மனசு வச்சுக்கம்மா. இல்லைன்னா நீ கிளம்பி அம்மா வீட்டு வந்துடுமா, நான் பாத்துக்கிறேம்மா உன்னைய. ஐயோ அம்மா, நீ என்ன நினைச்ச உன் மாப்பிள்ளைய பத்தி? உன் மாப்பிள்ளைய புரிஞ்சுட்டு தான் அம்புட்டு தானே நீனு. என்னம்மா சொல்ற? ஏம்மா, அவர் மனசுக்குள்ள என்ன மகாராணியா வச்சிருக்காருமா. என்ன அப்படிலாம் நினைச்சோம் நம்மள்ட்ட போய் சொல்லிட்டாலே அப்படிங்கிற சின்னோண்டு கோவம் தாம்மா. அதுவும் காணாம போயிடுச்சு. இருந்தாலும் அவர் வெட்டி கிரகத்தை காட்டிட்டு இருக்காரு. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அவன் மாப்பிள்ளை என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா? வீடியோ கால் பண்ண அப்படி சொல்கிறேன். தங்கச்சிட்ட கூட வீடியோ கால் பண்ணடி. வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க. இங்கே பார்த்தியா, இது ஃப்ரிட்ஜு, மாத வாடகை 100 ரூபா. கிரைண்டரு மாத வாடகை 50 ரூபா. மிக்சி மாத வாடகை 10 ரூபா. வாஷிங் மிஷினு மாத வாடகை 50 ரூபா. இது டிவி மாத வாடகை 20 ரூபா. அக்கா என்னக்கா இதெல்லாம் ஒன்றும் புரியலையே. இதுவா, எல்லாம் உங்கள் மாமா வாங்கி வச்சிருக்காருடி. நான் கஷ்டப்படக்கூடாதான், ஏன்னா குழந்தை சுமந்துட்டுருக்கேன்னு வயிற்றுல. அதனால இதெல்லாம் வாங்கி தந்தா எங்க அவர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு நான் அவர்கிட்ட உரிமை கொண்டாடுவேனா. அதனால அவருடைய கோபத்தை வெளிக்காட்டிக்காம, அவருடைய ஈகோ விட்டு கொடுக்காம இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு நீ பயன்படுத்திக்கோ. நீ தான் வேலைக்கு போறல, எனக்கு மாசம் மாசம் அந்த வாடகை மட்டும் கொடுத்தேன்னு உன் மாமா சொல்லியிருக்காருடி. என்னக்கா அது புதுசா இருக்கு? ஆமா, அவரு அதான் சொல்றேனே, அவருக்கு என் மேல கோவம்லாம் இல்லை. எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு. இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டிக்காம சுத்திட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவருடைய கோவம்லாம் எனக்கு தெரியும், அவர் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அதனால என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா. உன் மருமவன் என்ன ராணி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஃபோன் வச்சுறாங்க. இது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, தாமரையும் அவங்க அம்மா சாவித்திரியும் 2 பேரும் காதல வாங்குறாங்க. காதல வாங்கின உடனே தாமரை, பாத்தியாம்மா, பாத்தியா மாமா அவளுக்காக என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னு. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா. அவங்க அம்மான்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அம்மா, இதெல்லாம் கல்யாணம் ஆகி நான் பண்ணியிருக்கணும்மா. மாமா எனக்கு பண்ணியிருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட தகுதி தராதரமே இல்லாத அந்த தமிழ்ச்செல்வி வந்து இங்க உட்காந்துருக்கா. அவளுக்காக மாமா என்னென்ன பண்ணிக்கிறாரு பாரு மாமா. விட்டா இவ எல்லாத்தையும் துவைச்சு வைப்பா, எல்லாத்தையும் இவளே துவைப்பா. ஆனா இவளுக்கு வாஷிங் மிஷினு. அம்மா இல்லம்மா, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு. மாமாவை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு நம்பிக்கையும் போயிடுச்சு. இந்த சொத்து நமக்கு கிடைக்காதுங்க நம்பிக்கையும் போயிடுச்சுமா. கடைசி வரைக்கும் என்ன பாரு, இந்த தமிழ்ச்செல்வி நல்லபடியா குழந்தை பெற்று இந்த வீட்டுல கொடுக்க போறா. அப்புறம் பெரிய மாமா, இவன் தான் இந்த குடும்பத்துடைய மருமக, குடும்பத்தோட வாரிசு இந்த குழந்தை தான் சொல்லி அறிவிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவ, மாமா, அந்த குழந்தைன்னு 3 பேரும் அந்த வீட்டுக்கு ராணியாட்டம் இருக்க போறாங்க. நாம அவங்களுக்கு அடியில பிச்சைக்காரங்க மாதிரி 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்து நிக்கணும். அப்படிதானாமா? ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பாமா? எதுக்குமா சின்ன வயசுல எனக்கு ஆசை கட்டி வளர்த்தேன். இப்படி ஆசை கட்டி நான் கடைசியில மோசம் பண்ணிட்டேன்ல. ச்சே, உன்னை பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்குமா. ஏய் தாமரை, என்ன சொல்ற? நாம எத்தனையோ ட்ரை பண்ணமேடி, அது நடக்காம போச்சு, அவ்வளவுதானே. அதுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அம்மா, முடிஞ்சு போயிடும் தாம்மா சொல்றேன். இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இல்லாமா இதெல்லாம் நடக்கும்னு சொல்றதுக்கு. ஏன் நடக்காது? ஏன் நடக்காது தாமரை? இப்ப என்ன, அவ சொல்ற மாதிரி சேது அவளுக்காக எல்லாம் பண்ணியிருக்கான். நல்லா யோசிச்சு பாரு. அவளுக்காக பல்லடி, அவ வயிற்று அவள குழந்தைக்காக சேது இதெல்லாம் பண்ணியிருக்கான். அம்புடுதானே. ஆக மொத்தம் இந்த குழந்தை தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்கிறதுனால சேது நல்லபடியா பாத்துக்கிறான். ஆனா அதுவே பழைய மாதிரி அவ வயிற்றுல வளர குழந்தை இல்லாம போச்சுன்னா சேது என்ன பண்ணுவான் யோசிச்சு பாத்தியா? கண்டிப்பா அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் சேது அவ உயிரை விட்டான்னு சரி, அவளை ஏத்துக்கவும் மாட்டான், மன்னிக்கவும் மாட்டான். அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? நாம என்ன பண்ண போறோமா? நான் பண்றேன்டி. அந்த தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தை இருக்கான்னு தானே சேது எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தைய கலைச்சிட்டோம்னா அப்புறம் என்ன பண்ணுவான் அவன்? அவ திரும்பவும் நடிச்சிருக்கா, பொய் சொல்லியிருக்கா, என்னை ஏமாத்த பார்த்திருக்கான்னு சொல்லி அவனே அவ கழுத்தை பிடிச்சி தரத்தன்னு கொண்டு போய் வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவான்டி. அதுக்கப்புறம் அவ நினைச்சாலும் உசிரியை விட்டாலும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்படி ஒரு சம்பவத்தை நான் நிறைவேற்றி காட்டுறேன். அவ வயிற்றுல வர குழந்தைய நான் கலைக்கிறேன்டி, நான் கலைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நீயே பார்க்க தான் போற. அம்மா, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன், நாம எதுக்கு தப்பே பண்ணலையா, இல்ல தப்பு பண்ணி மாட்டலையா? எது என்ன இருந்தாலும் நம்மளால தப்பிக்க முடியும்டி. பார்த்துக்கலாம் விடு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சாவித்திரி முடிவு பண்றாங்க. ஸோ சாவித்திரி தாமரை முடிவு பண்ண மாதிரி தமிழ்ச்செல்வி கர்ப்பத்தை கழிச்சு தமிழ்ச்செல்வியை சேது மூலியமாவே இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு திட்ட போறாங்க. இந்த திட்டம் நிறைவேறுமா, இல்ல எல்லா திட்டத்தையும் முறியடிச்சு
தமிழ்ச்செல்வி நல்லபடியா குழந்தைய பெத்துக் கொடுப்பாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.